வரவேற்றோம். இப்பொழுது நமக்காக அவர்களது சொற்பொழிவினை நமக்கு முன்னாள் தினமடை பத்திரிகையினுடைய ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர். நான் 17 வயசில் பேப்பர் போடுற பாயா இந்த பத்திரிகை துறைக்குள்ளே வந்தேன். தடம் மாறாமல், நிலை மாறாமல், எவ்வளோ இஷ்யூஸ், ஃபேமிலி பிரச்சனை, எவ்வளோ விஷயங்களை கடந்து இன்னைய வரைக்கும் பத்திரிக்கையாளராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாபு. நான் சூரியன் பார்வை பத்திரிகையினுடைய தினசரி மாலை நாளினுடைய ஆசிரியர் இருக்கேன் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகை செய்தியாளர் சங்க உரிமை சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கேன். நம்ம எடிட்டர் தினமலர் எடிட்டர் சொன்னது போல் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் உடனே பெரிய ஆளோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் 2009 சூரிய பார்வை ஆரம்பித்து, 2011 சூரியன் பார்வை ஆரம்பித்து, 2016 கோவை எக்ஸ்பிரஸ் ஆரம்பித்தேன். அதை எல்லாம் ஆரம்பித்து கடைசியில் எனக்கே பத்திரிக்கை வரக்கூடிய வாய்ப்பை எல்லாம் போய் நான் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் போட்டு வாங்கியிருக்கேன். ஒரு பத்திரிக்கையாளனுடைய நிலைமை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஆனால் எந்த ரிப்போர்ட்டுக்கு எந்த பத்திரிக்கையாளர் நிலைமை வந்துடக்கூடாது. என்னை பொறுத்தளவு என்னென்னா, அரசு என்ன அறிவிக்குதோ அந்த செலவில் அத்தனையும் வாங்கிக்குவாங்க. செலக்ட் ஐடி கார்டு, பஸ் பாஸு, கவர்மெண்ட் ஸ்டிக்கரு இதெல்லாம் கம்பல்சரி வாங்கணும். சென்னையில் இருக்கிறனால சொல்கிறேன், அதை என்னுடைய சார்பாக அவரோட நான் கேட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் கவனித்து என்ன பார்த்து கொடுத்து விடுறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இங்கே வருகிற அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறைன்றது ரொம்ப ஒரு ரிஸ்கான துறை. அதில் இவ்வளோ பேர் சாதிச்சு வர்றீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா போலீஸோட இடர்பாடு, பொதுமக்களோட இடர்பாடு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அதையும் தாண்டி வர்றது நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இந்த ஜேஜே ட்ராக்கு நிறைய விஷயம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி வர ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நல்லபடியாக பண்ணுங்க, நல்லபடியாக முன்னேறுங்க. எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமடை நாளிதழ் சார்பாக அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இங்கு தினமடை ஆசிரியர் அவர்கள் கூறியது போல் ஒரு தினசரி நாளிதழை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. பொதுமக்களுக்கு அறிய வாய்ப்பில்லை. நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருப்போம். என்ன காரணம் என்றால், நம்மளுக்கு பல இடையூறுகள் மத்தியில் நம் செய்தி எடுத்து அதை தினந்தோறும் வெளியிட்டு பொதுமக்களிடத்தில் சேர்த்து அதை வெளிக்கொண்டு வருவது சிரமம் அதிகமாக இருப்பதை நாம் உணர்வோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கங்கிறது ஒரு மாட்டு வண்டி மாதிரி. அதில் பொதுமக்களை ஏற்றிட்டு மாடுகளாக நம்ம அதிகாரிகள் இருக்கும் மத்தியில் நம்ம கையில் தான் சாட்டையை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த சாட்டையை நம்ம அடித்து நம்ம கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா தான் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இது மூணுக்கும் பாலமாக நம்ம இருக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்குறாங்க. அதை நம்ம நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம பெருமைப்படலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம பத்திரிகையாளர்களுக்கான நலத்திட்டங்கள் அரசாங்கத்தில் நிறையா கொடுக்குறாங்க. அதை முறையாக நம்ம பத்திரிகையாளர் மத்தியில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறது இல்லை. அது கிடைக்கிறதுக்கான வழிவகையை இந்த மாதிரி நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் ஒன்றிணைந்து பத்திரிகையாளர்களுக்கான உரிமையை அரசாங்கத்திடமிருந்து கேட்டு நமது மாவட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வழங்கி தருவாங்கிறது நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வேறு சினிமா வேறு அப்படின்றதெல்லாம் கிடையாது. பத்திரிகையிலிருந்து தான் சினிமா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்றது ஆசிரியருக்கு தெரியும். உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் சினிமா துறையிலும் பத்திரிகை துறையிலும் இருக்கிறதுனால தான் இந்த துறை இன்னும் அழியாமல் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இடையூறு செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியில், அரசியல் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே பெருசாக பேசக்கூடிய, அதாவது பணத்தை மட்டுமே நேசிக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மத்தியில் போராடி ஒரு பத்திரிகையை நடத்துறது, ஒரு நேர்மையான விஷயத்தை சொல்றது, சரியான விஷயத்தை சொல்றது அப்படின்றதெல்லாம் அதுக்குண்டான ஒரு ஆள் போத வேண்டிய. நிச்சயமாக நீங்கள் ஒரு 1000 பேர் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்குள்ள மக்களை திரட்டியிருப்பேன். சரி, நெக்ஸ்ட் இல்லை நம்மளோட அடுத்தபடியாக
அருமை சகோதரர் சாணக்கிய அதன் ஆசிரியர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் செய்தியாளர் உள்துறை அதிகாரி அவர்கள் மேலும் விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது பத்திரிகை துறை தமிழகம் எங்கும் மிக அதிக அளவில் இருக்கிறது. அந்த அதிக அளவில் இருந்தும் கூட சட்ட ஒழுங்கு மற்றும் பல பிரச்சனைகளை தட்டி கேட்பதில் சற்று தோய்வு இருக்கிறதோ என்று என் மனதில் பட்டுக்கொண்டே இருக்கிறது. கேள்வி கேட்கக்கூடிய ஒரே உரிமை பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் உள்ளது. அந்த பத்திரிகையாளர்கள் தவறு நடக்கும் இடத்தில் தவறு நடக்க விடாமல் இருப்பதற்கான கேள்விகளை முன்கூட்டியே முன்வைத்து கேள்வியை கேட்டு தடுத்து தவறை நடப்பதை நிறுத்த வேண்டும். ஆனால் ஒரு தவறு நடந்து முடிந்த பிறகு தவறு நடக்க முடிந்து அதன் விசாரணை பாதி சென்ற பிறகு கேள்வி கேட்ட பின் அதன் பிறகு செய்தி கேட்பது போடுவதும் அதில் ஒன்றும் விஷயமில்லை. நாட்டையும் நம்மையும் மக்களுக்கும் எல்லோருக்கும் அனைவரும் சுதந்திரமாகவும் மிகவும் வளத்தோடு வாழ வேண்டும் என்றால் பத்திரிகை அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், ஒரு நல்லதை சொல்ல வேண்டும். அரசு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் அது முக்கியமாக நமது பத்திரிகை துறை. மழை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது. புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைச்சேன். மழை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூடும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. நேற்றென் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம் நாடும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாடும் மங்களம். இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான். மழை தீர்ந்து ஆடும் நதி அலை நான் மனம் திறந்து கூடும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. la 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 la